இன்று உலக நாடுகளால், வல்லரசு நாடுகளால், உலக நீதிமன்றத்தால், யுனைடெட் நேஷன் ஐநா சபையால் அடக்க முடியாத இஸ்ரேலுடைய அட்டகாசங்களை, அட்டூழியத்தை ஒரே ஒரு தனி நபரால் மாத்திரம் முழுமையாக அடக்க முடியும். யார் அவர்? இதை பற்றி தான் இந்த பதிவிலே நாங்கள் தெளிவாக பார்க்க இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய இறைவனின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உங்கள் மீது உண்டாவதாக. சிலர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டிருந்தாங்க, இன்று மத்திய கிழக்கில் பயங்கரமான நிலையில் போர் பதட்டம் ஏற்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஒரே நேரத்தில் காசாவையும் தாக்கி கொண்டிருக்கிறது, மறுமுனையில் லெபனானையும் தாக்கி கொண்டிருக்கிறது, அடுத்த பக்கம் யமனையும் தாக்கி கொண்டிருக்கிறது, ஈரானையும் தாக்குகிறது. இப்படி ஒரே நேரத்திலே பல நாடுகளை தாக்கி இதன் மூலமாக பொதுமக்கள் தான் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இஸ்ரேல் இனப்படுகொலை செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு ஒரு முடிவு இல்லையா? இஸ்ரேலுடைய இந்த அட்டகாசத்தை உலக நாடுகள், வல்லரசு நாடுகள், உலக நீதிமன்றம் சொல்லியும் கூட தன்னுடைய தாக்குதலை தொடர்ச்சியாக நடத்தி கொண்டிருக்கிறது. ஐநா சபை அமைதிக்காக வேண்டி இரண்டாவது உலக மகா யுத்தத்திற்கு பிறகு நிறுவப்பட்ட ஒரு அமைப்பு. இதால் கூட இஸ்ரேலை தடுக்க முடியாமல் இருக்கிறதே, இதற்கு ஒரு முடிவில்லையா என்று சிலர் கமெண்ட் செக்ஷனிலே கேட்டிருந்தார்கள். இதற்குரிய தெளிவான பதிலை இந்த பதிவிலே நாங்கள் பார்ப்போம். அருமையானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே எந்த பிரச்சனை நடந்தாலும் அதற்கு ஒரு முடிவை வைத்திருக்கிறான். எந்த அநியாயம் நடந்தாலும் அந்த அநியாயத்திற்கு ஒரு முடிவை, தண்டனையை அல்லாஹ் வைத்திருக்கிறான். இதே போலதான் இந்த இஸ்ரேலுடைய அட்டகாசங்கள் நீடிக்காத கண்ணியமானவர்களை, நிச்சயமாக அதற்கு ஒரு முடிவு இருக்கிறது. குர்ஆனிலே அல்லாஹ் அநியாயக்காரர்களுடைய விடயமாக கூறும் பொழுது சனஸ்தத்ரிஜுஹும் மின் ஹைது லா யஅலமூன் என்று கூறுகிறான். அவர்களை அறியாமல் நாங்கள் விட்டு பிடிப்போம், உடனடியாக பிடிக்க மாட்டோம். நாங்கள் அனைத்தையும் அவர்களுக்காக வேண்டி திறந்து கொடுப்போம். ஃபலம்மா நஸூமா ذுக்கிரு பிஹி ஃபதஹ்னா அலைஹிம் அப்வாப குல்லி ஷை. இந்த வானம் பூமிகளுடைய சகல கதவுகளை நாங்கள் திறந்து கொடுப்போம். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இதை பார்த்து அவர்கள் சந்தோஷமடைவார்கள், இன்பமடைவார்கள். இன்று இதுதானே நடந்து கொண்டிருக்கிறது. இஸ்ரேல் அவர்கள் உலகத்திலே கொடிக்கட்டி பறக்கிறார்கள், மறுமுனையில் இவர்களை எதிர்க்கக்கூடியவர்களை தாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஹத்தா இதா அஹத்னாஹும் பக்ததன், திடீரென்று நாங்கள் பிடிக்கும் வரை என்று அல்லாஹ் கூறுகிறான். திடீரென்று அல்லாஹ் பிடித்து விட்டால் அதற்கு பிறகு யாராலும் உதவி செய்ய முடியாது. அது எப்படியாப்பட்ட வல்லரசு நாடாக இருந்தாலும் சரி, இஸ்ரேலை பாதுகாக்கக்கூடிய அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப இஸ்ரேலுக்கு முடிவு இருக்கிறதா? இவர்களுடைய அட்டூழியங்களுக்கு, ஆட்டங்களுக்கு முடிவு கட்ட ஒருவர் வருவாரா என்று பார்த்தால் நிச்சயமாக வருவார். இவர்களுடைய அட்டூழியங்களுக்கு ஒரு முடிவு இருக்கிறது. உலகத்திலே அமைதி நிலவக்கூடிய காலம் மிக நெருக்கமாக இருக்கிறது கண்ணியமானவர்களே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவர்களுடைய முடிவை எவர் மூலமாக வைத்திருக்கிறான் என்பதையும் முடிவு செய்துவிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்கள் இப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு தலைவர் இல்லாத நேரத்திலே இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்தை வெளியாக்குவான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு விடயங்களை பற்றி தெளிவாக தனித்தனி பதிவிலே பேசியிருக்கிறேன். அதை பார்க்காத சகோதரர்கள் அதனுடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ், மேலே ஐ பட்டன், எண்ட் ஸ்கிரீனில் தருகிறேன். செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். அதிகமான உண்மை நிலவரங்களை, பிரயோஜனங்களை நீங்கள் அடைந்து கொள்வீர்கள். கண்ணியமானவர்களே, இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வருவார்கள், மத்திய கிழக்கிலே தன்னுடைய ஆட்சியை நிறுவுவார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு ஒரு நிம்மதியை மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஏற்படுத்துவான். உலகத்திலே 7 வருடங்கள் இவர்கள் ஆட்சி செய்வார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அபூதாவுத்ல வரக்கூடிய ரிவாயத், உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயல்பசு சபஅ சினீன் சும்ம யுதவஃபா. உலகத்திலே 7 வருடம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் தங்குவார்கள். பிறகு அல்லாஹ் அவர்களை மரணமடைய செய்வான். அவர்களுக்கு மரணம் ஏற்படும். முஸ்லிம்கள் அவர்களுக்கு ஜனாசா தொழுவிப்பார்கள் என்பதாக இந்த ஹதீஸிலே தெளிவாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகு டர்க்கியுடைய இஸ்தாம்புல் நகரம் வெற்றி கொள்ளப்படும். அது யூதர்களுடைய கைவசம் இருக்கும். இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் சென்று அந்த இஸ்தாம்புல் நகரத்தை வெற்றி கொள்வார்கள். இதை பற்றி தெளிவாக இன்னொரு பதிவிலே நான் இன்ஷா அல்லாஹ் தெளிவாக பேசுகிறேன். கண்ணியமானவர்கள், இப்படி பல நாடுகளுக்கு ஹலீஃபாவாக, பிரதிநிதியாக, இஸ்லாத்துக்குரிய தலைவராக இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஆக்குவான். ஆனால் கண்ணியமானவர்களே, யூதர்களுடைய அட்டகாசங்கள் முழுமையாக மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய காலத்திலே நிறைவு பெறுமா, ஒரு முடிவுக்கு வருமா என்று பார்த்தால் ஓரளவு நடக்குமே தவிர முழுமையாக அவர்களுடைய அட்டகாசங்கள் அடங்காது. இதற்கு என்ன காரணம் என்றால்,
அவர்கள் எதிர்பார்க்கக்கூடிய மெசாயா, அவர்களுடைய லாஸ்ட் மெசஞ்சர் என்று சொல்லப்படக்கூடிய மெசாயா யார்? தஜ்ஜாலை தான் குறிக்கிறது. இந்த தஜ்ஜால் எப்பொழுது வெளிவருவான்? மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கடைசி வருடத்தில் தான். மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 7 வருடம் உலகத்திலே ஆட்சி செய்வார்கள். அந்த கடைசி வருடத்தில் தான் தஜ்ஜால் வெளிப்படுவான். இந்த தஜ்ஜாலை யூதர்கள் தற்பொழுதிலிருந்தே வரவழைப்பதற்கு பல சடங்குகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ரெட் ஹைஃபர், சிவப்பு கிடாரி சடங்கையும் செய்வதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை பற்றியும் நான் தெளிவாக எனது சேனலிலே பேசியிருக்கிறேன். இப்படி இஸ்ரேலுடைய பல இடங்களிலே பேனர்களில் வெல்கம் டு மெசாயா, மெசாயாவை நாங்கள் வரவேற்கிறோம் என்றெல்லாம் சொல்கிறார்கள். இந்த மெசாயா யார்? அந்தி கிறிஸ்து என்று சொல்லப்படக்கூடிய தஜ்ஜால் தான் கண்ணியமானவர்களே. தஜ்ஜாலை இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தஜ்ஜால் வரும் பொழுது இந்த யூதர்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்கும். தற்போது உலகத்தில் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இந்த ஜியோனிஸ்ட் இஸ்ரேல் இருக்கிறார்களோ இதே போல் தஜ்ஜால் வந்ததற்கு பிறகு இந்த யூதர்களுடைய கை ஓங்க ஆரம்பிக்கும். இன்னும் இவர்கள் சக்தி வாய்ந்தவர்களாக மாறுவார்கள். ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொன்னார்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய ரிவாயத், தஜ்ஜாலை 70,000 யூதர்கள் பின்பற்றுவார்கள். அலைஹிமுத் தயாலிசா, அவர்களுடைய தலையிலே தைலசான் என்ற வகை போர்வை இருக்கும் என்று அடையாளப்படுத்தினார்கள். இப்படி தஜ்ஜால் வந்ததற்கு பிறகு இந்த யூதர்களுடைய அட்டகாசங்கள் அதிகரிக்க ஆரம்பிக்கும். இந்த தஜ்ஜாலுக்கு பின்னால் யூதர்கள் இருந்து கொண்டு நாங்கள் தான் இந்த உலகத்தை நிர்வகிக்க கூடியவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். இப்ப எங்களுக்கு ஒரு கேள்வி வரும், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்ததற்கு பிறகும் கூட இந்த யூதர்களுடைய அட்டகாசங்கள் முழுமையாக அடங்கி விடாதா என்று. ஆனால் கண்ணியமானவர்களே, அதற்கு பிறகு தான் விடயமே இருக்கிறது. தஜ்ஜால் இந்த யூதர்களுடைய தலைவன். யூதர்களில் சிலர் ஜியோனிஸ்ட் தஜ்ஜாலை கடவுளாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இந்த தஜ்ஜாலுடைய முடிவை அல்லாஹ் யாருடைய கையிலே வைத்திருக்கிறான்? இதையும் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். திர்மிதியுடைய ரிவாயத் வருது, யக்துலு இப்னு மரியம் அத்-தஜ்ஜால பிபாபிலுத், பாபுல் லுத் என்ற இடத்திலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். பாபுல் லுத் என்பது தற்பொழுது இஸ்ரேலிலே இருக்கக்கூடிய டெல் அவீவ் என்ற நகரத்துக்கு தான் சொல்லப்படும். அருமையானவர்களே, இந்த இஸ்ரேலிலே வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். யூதர்களுடைய ஜியோனிஸ்டுடைய தலைவராக ஒரு கடவுளாக பார்க்கப்படக்கூடிய இந்த தஜ்ஜாலுடைய முடிவை அல்லாஹ் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய கையிலே வைத்திருக்கிறார். ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றியும் பல விடயங்களை, அவர்களுடைய தனித்தனி விடயங்களை தெளிவாக நான் பேசியிருக்கிறேன். அதனுடைய லிங்கையும் நான் கொடுக்கிறேன், செக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள். கண்ணியமானவர்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்ததற்கு பிறகு ஹதீஸ்ல என்ன வருது? யதூபு கமா யதூபுல் மில்ஹு ஃபில் மா, தண்ணீரிலே, திர்மிதியுடைய ரிவாயத் தெளிவாக வருகிறது, தண்ணீரிலே கல்லுப்பை போட்டால் எப்படி கரையுமோ இதே போல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்டவுடன் தஜ்ஜால் கரைய ஆரம்பிப்பாள். அதாவது அவனுடைய சக்திகள் எல்லாம் குறைய ஆரம்பித்துவிடும். கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கண்டு ஓட ஆரம்பிப்பாள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் விரட்டி கொண்டு போய் இன்று யூதர்களுடைய மெயின் நகரமாக இருக்கக்கூடிய டெல் அவீவில் வைத்து ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொலை செய்வார்கள். யூதர்களுடைய இறுதி தூதர் என்று நம்பப்படக்கூடிய தஜ்ஜாலை அவர்களுடைய மெயின் இடத்திலே வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொலை செய்வார்கள். இந்த யூதர்களுடைய தலைவர் பல காலங்களாக, பல்லாயிரக்கணக்கான வருடங்களாக எந்த தலைவரை இந்த யூதர்கள் ஜியோனிஸ்ட் நம்பிக்கொண்டிருக்கிறார்களோ இவர்களுடைய கதையை ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் முடித்ததற்கு பிறகு யூதர்களுடைய ஆட்டம் முழுமையாக அடங்கிவிடும். கண்ணியமானவர்களே, நம்முடைய தலைவரையே இவர் கொன்று விட்டார் என்றால் நம்முடைய நிலைமை என்னவாகிவிடுமோ என்று அவர்களுடைய எல்லா பலமும் குறைய ஆரம்பித்துவிடும். யூதர்களுடைய அட்டகாசத்தை முழுமையாக அடியோடு அழிக்கக்கூடியவர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும்தான். ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய சஹீஹான ரிவாயத், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு உறுதியாக சொன்னார்கள் என்றால், வல்லதி நஃப்ஸி பியதிஹி, என்னுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமாக, லயூஷிகன்ன அயன்ஸில ஃபீக்கும் இப்னு மரியம், உங்களுக்கு மத்தியிலே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மகன் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இறங்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. எப்படி இறங்குவார்கள்? ஹக்கமன் ஆதலன், நீதமான ஒரு அரசராக இந்த உலகத்திலே ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் இருப்பார்கள். ஃபயக்ஸிரு ஸலீப், சிலுவைகளை எல்லாம் உடைத்தெறிவார்கள். வயக்துலுல் ஹின்ஸீர், பன்றி
வரிகளை கொள்வார்கள், வயதுல் ஜிஸ்யா டெக்ஸை இந்த உலகத்திலே அமைப்பார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லோரும் அடிபணியத்தான் வேண்டும், அடிபணியாதவர்கள் டெக்ஸ் கட்டி வாழக்கூடிய காலமும் வர இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். முழு உலகத்திலும் அமைதி ஏற்படுத்துவார்கள். எந்த அளவுக்கு அல்லாஹ் அபிவிருத்தி செய்வான் என்றால், இப்னு மாஜாவுடைய நீண்ட ரிவாயத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், 9-10 பேர் சேர்ந்து ஒரு திராட்சை கொலையை சாப்பிடுவார்கள், இதன் மூலமாக அவர்களுடைய வயிறு முழுமையாக நிரம்பிவிடும் என்று சொன்னார்கள். ஒரு பெரும் கூட்டமே ரும்மான் அதாவது மாதுளை பழத்தை சாப்பிடுவார்கள், இதன் மூலமாக அவர்களுடைய வயிறு முழுமையாக நிரம்பிவிடும். இந்த அளவுக்கு அல்லாஹ் பழங்களிலே பரக்கத்தை ஏற்படுத்துவான். கொஞ்சம் சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பும் அளவுக்கு அபிவிருத்தி ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில் ஏற்படும். உலகத்திலே அமைதி ஏற்படுத்துவார்கள். யூதர்களுடைய அட்டகாசம் முழுமையாக அடங்கிவிடும். முஸ்லிம்கள் உலகத்திலே தலை நிமிர்ந்து வாழ்வார்கள். கண்ணியமானவர்களே, இந்த காலம் வரும் வரைக்கும் யூதர்களுடைய அட்டகாசங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். தொடர்ச்சியாக இந்த ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபயன்குசு 40 சனதன் சும்ம யுதோஃபா வயுஸல்லி அலைஹில் முஸ்லிமூன். உலகத்திலே 40 வருடங்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருப்பார்கள். பிறகு அவர்களுக்கு மரணம் ஏற்படும். முஸ்லிம்கள் இவர்களுக்காக வேண்டி ஜனாசா தொழுகையை நிறைவேற்றுவார்கள். இவர்களுடைய உடல் மதீனா முனவராவிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உடல், புனிதமான உடல் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய இடத்திற்கு பக்கமாக ஒரு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அந்த இடத்திலே ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடக்கம் செய்யப்படுவார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, எந்த வல்லரசு நாடுகள் சேர்ந்தாலும், உலக நீதிமன்றம் சொன்னாலும், ஐநா சபை பல பேரணைகளை ஏற்படுத்தினாலும் இந்த யூதர்களுடைய அட்டகாசங்களை முழுமையாக அழித்துவிட முடியாது. அதற்கு தகுதியானவர் ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான். வானிலிருந்து இறங்குவார்கள், யூதர்களுடைய தலைவனான தெஜ்ஜாலை கொலை செய்வார்கள், யூதர்களுடைய அட்டகாசங்களுக்கு அடியோடு ஒரு முடிவை கட்டுவார்கள். ஆக கண்ணியமானவர்களே, இந்த காலம் மிக தூரத்திலே கிடையாது, சமீபமாகத்தான் இருக்கிறது. இந்த பெரிய அடையாளங்கள் மட்டும்தான் உலகத்திலே நடக்க இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறிய அடையாளங்களாக கிட்டத்தட்ட 130 அடையாளங்களை வகைப்படுத்தினார்கள். அந்த எல்லா அடையாளங்களும் இந்த சமூகத்திலே நடந்து கொண்டிருக்கின்ற மஹ்தி அலைஹிஸ்ஸலாத்துடைய வருகை மட்டும் தான் மிகுதமாக இருக்கிறது. அவர்கள் வந்துவிட்டால் தெஜ்ஜாலும் வந்துவிடுவான், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் வந்துவிடுவார்கள். ஆகவே கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுடைய நிலைமைகளை சீராக்குவானாக. அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய கூட்டத்திலே நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைர். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.